derivative of inverse function ஓகேவா இப்போ யூசுவலா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம்னா அதை ஈஸியா டிஃபரன்ஷியேஷன் பண்றோம் இங்க பாத்தீங்கன்னா sin x அப்படினா நம்ம cos x னு டிஃபரன்ஷியேஷன் பண்ணிடுவோம் similarly cos x னா -sin x so similarly அந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம் இப்போ ஒரு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி டிஃபரன்ஷியேஷன் பண்றது அதாவது நேர்மாறு சார்பு கொடுத்தா எப்படி வகைக்கெழு செய்வது இப்போ பாத்தீங்கன்னா y sin inverse x அப்படினு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம் அப்படினு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம் சோ நம்ம ட்ரிகோனோமெட்ரியில படிச்ச மாதிரி தான் இங்கேயும் இப்போ y sin inverse x னு இருக்கு சோ sin inverse inside வந்ததுனா sin y x ஓகேவா சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா that is x sin y இப்போ இத டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம் எதை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம்னா இங்க டிபெண்டன்ட் வேரியபிள் x இன்டிபெண்டன்ட் வேரியபிள் y அப்போ டிஃபரன்ஷியேஷன் with respect to y so that is dx by dy ஆயிடும் யூசுவலா எழுதுற மாதிரி dy by dx எழுதிர கூடாது ஏனா இங்க டிபெண்டன்ட் இன்டிபெண்டன்ட் வேரியபிள் சேஞ்ச் ஆகுது so dy by dx sin y டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் cos y கிடைக்கும் ஓகேவா so that is cos y so that is cos y நம்ம என்ன எழுதலாம் அப்படினு பார்த்தனா square root of 1 minus sin square y அப்படினு எழுதலாம் ஓகேவா cos square theta plus sin square theta equal to 1 அதில இருந்து இந்த மாதிரி எடுத்து எழுதலாம் so that's equal to square root of 1 minus sin square y sin y ஓட வேல்யூ x னா sin square வேல்யூ x square that is என்னது dx by dy ஓகேவா ஆனா நமக்கு என்ன வேணும்னா y sin inverse of x கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம dy by dx தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஆனா நம்ம dx by dy கண்டுபிடிச்சிருக்கோம் சோ இத எப்படி எழுதலாம் அப்படினு பார்த்தனா 1 by dx by dy அப்படினு எழுதலாம் ஓகேவா dy by dx 1 by dx by dy னு எழுதலாம் so that's equal to 1 by dx by dy என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் square root of 1 minus x square ஓகேவா so dy by dx that is d by dx y ஓட வேல்யூ என்னது sin inverse x அப்ப sin inverse x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 1 by square root of 1 minus x square கிடைக்கும் similarly cos inverse of x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 1 by square root of 1 minus x square கிடைக்கும் similarly tan inverse டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா 1 by 1 plus x square கிடைக்கும் ஓகேவா so cos inverse டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா 1 by minus square root of 1 minus x square கிடைக்கும் ஓகேவா so இதெல்லாம் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வரலாம் ஓகேவா